ஹாய் கைஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு நல்ல ஃபீல் குட் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுட்டு, முடிஞ்சா ஹைப்பும் பண்ணிடுங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்ட்டிங்லயே நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் யமாவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா கூட வேற ஒரு சிட்டில இருந்திருப்பா. இப்ப அவங்க அம்மா இருக்கக்கூடிய சிட்டிக்கு தான் வரா. அவங்க அம்மா அவள பிக்கப் பண்ணிக்க வந்திருக்காங்கன்னு பாக்குறா. ஆனா அவங்க அம்மா வரல. அப்ப அவங்க அப்பா கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. போன்ல ஹீரோயினுடைய அப்பாவும், "என்னம்மா இந்த சிட்டிக்கு போய் சேர்ந்துட்டியா? உங்க அம்மா உன்ன பிக்கப் பண்ண வந்திருக்காளான்னு" கேட்க, அதுக்கு ஹீரோயின் வரலன்னு சொல்றா. அதானே பார்த்தேன். உங்க அம்மாவாவது அவ்வளோ அக்கறையா உன்ன வந்து கூட்டிட்டு போறதாவது. அவளெல்லாம் நீ எதிர்பார்க்காத. நீயே அந்த அட்ரஸ கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயிடு. அதோட அப்பாவ மன்னிச்சிருமா. எனக்கு வேற சாய்ஸே இல்லாம தான் உங்க அம்மா கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். முக்கியமா உன்னுடைய சிஸ்டரால தான் சொல்லும்போது, பரவாயில்ல விடுங்க. நானே பாத்துக்கிறேன்னு சொல்றா. சரி உனக்கு பணம் ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு பேசி பண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கால கட் பண்ணி விட்டுட்டு அங்கேயிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. மேப்பை யூஸ் பண்ணி ஒரு வழியா அவங்க அம்மா இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு வந்துடுறா. அப்போ வழியில சில பசங்க ராபர்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ லூக்கஸ பாக்குறா. பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கான். ஆனா இப்படி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கிற மத்த பசங்கலாம், "ஏய் என்ன இங்க பாக்குற? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு" சொல்ல, ஹீரோவுமே ஹீரோயினையும் பாக்குறா. அவள பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினா அவனை இக்னோர் பண்ணிட்டு அங்கிருந்து உள்ள போறா. அவங்க அம்மா இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டோரை நாக் பண்றா. அவங்க அம்மா தான் வந்து டோரை ஓபன் பண்றாங்க. ஒரு கையில சிகரெட், அரகுற ட்ரெஸ்ன்னு பார்க்கவே ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்துட்டு, "யார் நீ? உனக்கு யார் வேணும்னு" கேட்க, "நான் தான் எம்மான்னு" சொல்ல, "ஓ எம்மாவா? உள்ள வாமான்னு" சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. சொந்த பொண்ணையே இவங்களுக்கு அடையாளம் தெரியல. அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. சரின்ட்டு இவளும் வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு மாதிரியே தெரியல. ஒரு மினி கிளப் மாதிரி இருக்கு. அங்க லேடிஸ், ஜென்ட்ஸ், பசங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் தம்மு, சிகரெட்டு, சூதாட்டம்னு சொல்லிட்டு பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. அங்க இருந்தவங்க ஹீரோயினை பார்த்துட்டு, அம்மா இந்த பொண்ணு யாருன்னு கேட்க, இவளா என்னுடைய பொண்ணு ஏமான்னு சொல்ல, அதை கேட்ட எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற? உனக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்க, ஆமா இவ என்னுடைய பொண்ணு தான். இவ்வளவு நாளா அவங்க அப்பா கூட இருந்தா இப்பதான் இங்க வந்திருக்கா. சரிம்மா ஏம்மா நீ உள்ள போன்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து உள்ள போறா. அந்த ரூம் கூட பார்க்க நல்லாவே இல்ல. ஒரு மாதிரி மெஸ்ஸியா தான் வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்களுமே உள்ள வராங்க. ஹீரோயினும் அவங்க அம்மா பார்த்து, நீங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? எதுக்காக இப்படி எல்லாம் இருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவங்களுமே ரொம்ப அசால்ட்டா, இதுல என்ன இருக்கு? உங்க அப்பா ரிச் அண்ட் ஹேண்ட்ஸமா இருக்காரு. என்ன ஒண்ணு அவருக்கு பொண்டாட்டி புள்ளைங்களா இருக்கு. அவ்வளவுதானே. அது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினுடைய இந்த அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க ஹீரோயின் அப்பாவுக்கு ஒரு மிஸ்டர்ஸ். ஹீரோயின் ஒரு மிஸ்டர்ஸுக்கு பிறந்த பொண்ணு. அதாவது இல்லெஜிட்டிமேட் சைல்டு. இதனாலேயே ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பா. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க அப்பா வீட்ல தான் தங்கியிருப்பா. அவருக்கும் ஆல்ரெடி வைஃப் குழந்தைங்க எல்லாம் இருக்கிறதால ஹீரோயினியா ஒரு மனுஷிய கூட மதிச்சிருக்க மாட்டாங்க. அதுலயும் ஹீரோயினியா சிஸ்டர் இருக்கா. அவ ஹீரோயினியா ரொம்பவே புள்ளி பண்ணிருப்பா. சோ இதனாலேயே ஹீரோயின் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு தான் இங்க வந்திருப்பா. ஆனா இங்க வந்து பார்த்தா அதுக்கு மேல அவங்க அம்மா சரியான தருதலே இருக்காங்க. சோ அவங்க அம்மாவோட இந்த நிலைமையெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுல வர அவங்க அம்மா, அவங்க அப்பா உனக்கு எவ்வளவு பணம் கொடுத்து அனுப்புறாரு, எவ்வளவு பணம் வச்சிருக்கன்னு கேட்டா, ஹீரோயின் போன் எல்லாம் வாங்கி செக் பண்றாங்க. அவன் பேக் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. சோ ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். பொண்ணை பத்தி விசாரிக்காம பணத்தை கேக்குறாங்களே சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நானே என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுறா. அந்த பக்கத்துல எங்கேயாவது வீடு ரெண்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டு ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பாத்துட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு எங்கேயுமே வீடு கிடைக்கல. நைட்டு ஃபுல்லா அலைஞ்சு தெரிஞ்சு மார்னிங் ஒரு வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்கிறா. அந்த வீட்ல தான் வீடு ரெண்டுக்கு கிடைக்குன்னு சொல்லிட்டு ஆப்ல பாத்திருப்பா. சோ ஆப் மூலியமா லொகேஷனை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு வந்திருக்கா. லாஸ்டா இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. இதை விட்டா வேற வீடே இல்லைன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் ஓடி வரான். அவன் ஒரு ஆளு துரத்திக்கிட்டே வராரு. அதுவும் அவனை போட்டு நிறைய அடிச்சிருப்பாரு போல. மறுபடியும் அவனை அடிக்கலான்ட்டு வரும்போது ஹீரோயினும் அந்த குட்டி பையனை காப்பாத்த அவனை துரத்திட்டு வந்த அந்த ஆள ஓங்கி ஒரு அடி அடிக்க அவரும் ஒரே அடியில கீழே விழுந்துறாரு. ஹீரோயினுக்கும் ரொம்பவே பயமாகுது. ஒருவேளை இவரை நான் ரொம்ப அதிகமா அடிச்சிட்டனோ, போயிட்டு செக் பண்ணி பாட்டான்னு சொல்ல இந்த குட்டி பையனும் அவர்கிட்ட வந்து, தாத்தா உங்களுக்கு எது ஆகலையேன்னு கேக்குறான். என்னடா சொல்ற? தாத்தாவா? அப்போ உன் தாத்தாவா இவருன்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோ தான் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு என் தாத்தாவை என்ன பண்ணனு கேட்க, அப்ப அவருமே எழுந்திருக்கிறாரு. இழந்தவரு தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாரு. ஆக்சுவலி இந்த வீடே ஹீரோட இது போல. இந்த குட்டி பையனும் ஹீரோடைய தம்பி தான் போல. அவ ஹீரோவை பார்த்துட்டு, அண்ணா இவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. தாத்தா என்ன அடிக்க வந்தப்போ அவரை ஓங்கி ஒரு அடி அடிச்சாங்க. தாத்தா விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதை செஞ்சு காட்டுறான். ஹீரோயினா வாயை பொத்தி போதுண்டா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லும்போது, அம்மா நீங்க எந்த அளவுக்கு சூப்பரா ஃபைட் பண்றீங்களே, உங்களுக்கு கும்ஃபுலாம் தெரியுமான்னு கேக்குறான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். அதனாலே நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்றா. இந்த குட்டி பையனும், இருங்க நான் உங்களுக்கு சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கையை விடுறா. ஆனா பாக்கெட் ஓட்டையா இருக்கு. அப்போ ஹீரோ தான், இந்தா உன்னுடைய சாக்லேட் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே ஹீரோயின் கிட்டயே ஒரு சாக்லேட் தரா. ஆனா ஹீரோயின் வாங்க மாட்டேங்கிறா. பயப்படாதீங்க இதுல பாய்செல்லாம் இல்ல சொல்லிட்டு குடுக்குறா. அதுக்கப்புறம் தான் அவ வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடி தம்பி சார்லியும் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவ ரெண்டுக்காக பார்க்க வந்த வீட்டை சுத்தி காமிக்கிறாங்க. அவ சுத்தி பாக்குறா.
அவளுக்கு வீடு ஓகே தான். ஆனா ஹீரோ ஒரு கேங்ஸ்டர்ங்கிறதால அவனுடைய வீட்ல எப்படி தங்குறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ சார்லி ஹீரோயின் கிட்ட, "இங்க பாரு அம்மா, என் அம்மாவும் என் அப்பாவும் 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அவங்க உயிரோட இருந்தப்போ இந்த வீட்ல தான் தங்கியிருந்தாங்க. நீ இந்த வீட்லயே தங்கிக்கோயேன். எனக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்குன்னு" சொல்லும்போது, இவன் இந்த அளவுக்கு உருக்கமா பேசினதால ஹீரோயினும் அந்த வீட்ல தங்கறதுக்கு ஓகே சொல்றா. ஹீரோயின் அந்த வீட்ல தங்கறதுக்கு ஓகே சொன்னதால வீட்டோட ரெண்ட்ட பத்திலாம் அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்றா. இவளுக்கும் அந்த வீட்டோட ரெண்ட் ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற ஹை ஸ்கூல்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கா. சோ இங்கிருந்து ஸ்கூலுக்கு போறதுக்கும் ஈஸியா இருக்குங்கிறதால ஹீரோ கிட்ட ஓகே சொல்லிட்டு அவனுடைய ஐடி கார்டெல்லாம் எடுத்து காமிக்கிறா. அவனும் கார்டை வாங்கி பார்த்துட்டு, "என்ன ஃபேக் ஐடி யூஸ் பண்றியா? உன்னுடைய முகம் பார்க்கறதுக்கு வேற மாரி இருக்கு, ஐடில வேற மாரி இருக்கேன்னு" கேக்குறான். "அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம் இருன்னு" சொல்லிட்டு முடியெல்லாம் கலைச்சு விட்டுட்டு ஸ்பெக்ஸ கழட்டி வச்சுட்டு அவ முகம் அகலே இருக்கிற மாதிரி மேக்கப் பண்ணிருப்பா போல. அது எல்லாத்தையும் தொடச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி முகத்தை காமிக்கிறா. இப்போ என் முகம் ஐடி கார்டுல இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்க, அவளை பார்த்துட்டு ஹீரோவே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிடுறான். என்ன இவ இவ்வளவு அழகா இருக்காளுன்னு சொல்லிட்டு அவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். இந்த குட்டி பையனும் நீ ரொம்பவே அழகா இருக்கன்னு சொல்லிட்டு அவளை அட்மிட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டோடைய சாவி அவகிட்ட கொடுத்துட்டு அட்வான்ஸை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்குள்ள வரா. அவகிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ண இருக்கு, அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் யாரையும் நம்பி வாழக்கூடாது, சொந்த கால்ல நிக்கணும். வர வருஷத்துக்குள்ள நல்லா படிச்சு நிறைய earn பண்ணி அவர்கிட்ட பட்ட கடன் எல்லாம் திருப்பி தரணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. சோ ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவையுமே சுத்தமா பிடிக்காது போல. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலான்ட்டு வரும்போது அப்போ ஹீரோவை பாக்குறா. அவன் ஒரு பையனை போட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுவும் முத நாள் ஒரு பையனை மிரட்டி அடிச்சிருப்பான் இல்லையா, அதே பையனை தான் இப்பவும் மிரட்டிட்டு இருக்கான். எதுக்காக அதே பையனை இப்பவும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு பார்க்கும்போதுதான் இவளுக்கு உண்மை என்னன்னு தெரியுது. ஆக்சுவலி ஹீரோ அவன் கிட்ட இருந்து பணத்தை பறிச்சிருக்க மாட்டான். அந்த பையன் ஆல்ரெடி ஒரு பையன் கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிருப்பான். அந்த பணத்தை திருப்பி அவன் கிட்டே தர சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பான். சோ இந்த விஷயம் எல்லாம் ஹீரோனிக்கு தெரிய வர இப்பதான் ஹீரோவை பத்தி புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் இங்க ஹீரோவா அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயினை பார்த்துட்டு, "அம்மா நீ இங்க என்ன பண்றேன்னு" கேட்க, அது வந்து வீட்டுக்கு சில பொருட்கள்லாம் வாங்கணும், அதுக்காக தான் வந்தேன்னு சொல்றா. அப்போ இந்த சார்லியும், "என் பிரதருக்கு இங்க இருக்கிற ஏரியா எல்லாமே நல்லா தெரியும். என் பிரதர் உங்களை கூட்டிட்டு போவாரு, வாங்கன்னு" சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் கடைக்குள்ள போயிட்டு அவளுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரா. அதுவும் கொஞ்சமா வாங்கிட்டு வராம நிறைய வாங்கிட்டு வரா. இது எல்லாத்தையும் இப்போ எப்படி எடுத்துட்டு போறதுன்னு பார்க்கும்போது ஹீரோவும் அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டு அங்க இருக்கிற ஒரு ட்ரை சைக்கிளை வாங்கி அதுல எல்லா பொருளையும் வச்சுட்டு ஹீரோயினையும் பிரதரையும் வச்சு ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் டீச்சரும் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து, "இந்த பொண்ணு தான் நம்ம கிளாஸுக்கு புதுசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஸ்டூடெண்ட்" சொல்லிட்டு அவ பேரை எம்மான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோயினும் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிட்டு உட்கார போறா. ஒரு பொண்ணு கிட்ட வந்து, "உன் பக்கத்துல நான் உட்காந்துக்கலாமா" கேட்க, அந்த பொண்ணு உட்காந்துக்கலாம்னு சொல்றா. ஆனா பின்னாடி ஒருத்தன் உட்காந்துருக்கான்ல, அவன் ரொம்பவே டேஞ்சரானவ. அவன் உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்க, இவ்வளவு முடியும்னு சொல்லிட்டு போறா. பார்த்தா இவ உட்காரக்கூடிய சீட்டுக்கு பின்னாடி ஹீரோ தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அதுவும் முன்னாடி வரைக்கும் கையை நீட்டி வச்சு தூங்கிட்டு இருக்கான். சோ ஹீரோயினும் ஹீரோவை எழுப்பி விட்டு அவன் கையை எடுன்னு சொல்ல அவனுமே எடுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவளும் அந்த பிளேஸ்ல உட்காந்துக்கிறா. அவளுக்கு இடம் கொடுத்த இந்த பொண்ணும் ஹீரோயின் கிட்ட பேசி அவகிட்ட ஃப்ரெண்ட் ஆகிடுறா. அப்போ அங்க கிளாஸ் டீச்சர் வந்து, "இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் வரப்போகுது. அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ல வரவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு போறாங்க." அதை கேட்ட ஹீரோயினும் கிளாஸ் டீச்சரை மீட் பண்ணி ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் இருக்கு, எவ்வளவு ஸ்காலர்ஷிப் கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறா. சோ ஹீரோனுடைய அடுத்த டார்கெட்டே அந்த ஸ்காலர்ஷிப்பை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நைட்டு காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு இன்னைக்கு பர்த்டே போல, அதுவும் 18வது பர்த்டே போல. சோ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் யாருமே இல்லாததால ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்றா. அவளே அவளுக்கு விஷ் பண்ணிட்டு கேனிஸ்டர் ப்ளோ பண்ணும்போது அங்க ஹீரோவும் ஹீரோடைய பிரதர் சார்லியும் தான் வந்து டோரை நாக் பண்றாங்க. இவளும் போயிட்டு டோரை ஓபன் பண்றா. அந்த குட்டி பையன் சார்லி ஹீரோனிக்கு பர்த்டே விஷ் பண்றான். "ஆமா, இன்னைக்கு அவனுடைய பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு" கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் உடைய ஐடி கார்டு கொடுத்தல அதுல தான் பார்த்தேன்னு சொல்றான். ஹீரோனிக்கு பர்த்டேங்கிறதெல்லாம் ஹீரோவே அவன் கையால நூடுல்ஸ் சமைச்சு கொடுக்குறான். அதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுறாங்க. அப்போதான் ஹீரோயினி கேக்குறா, "அடுத்ததான் நீ எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கா, என்ன பண்ணலான்னு இருக்கன்னு" கேக்குறா. "எது காலேஜா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு" சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். "அப்பனா நீ மேற்கொண்டு படிக்க போதில்லன்னு" கேக்குறா. அப்பதான் சார்லி சொல்றான், "உனக்கு ஒண்ணு தெரியுமா, என் அண்ணா சூப்பரா படிப்பான். அவன் கிளாஸ்லயே அவன் தான் டாப் ஸ்டூடெண்ட். ஆனா என்ன, என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் அவன் கிவ் அப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தான் அவன் படிப்பே விட்டுட்டான். படிக்கிறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னு" சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினும், "இதுக்கப்புறம் நீ நல்லா படிக்கணும், நல்லா கிரேட் எடுக்கணும்னு" சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்றா. இங்க கட் பண்ணா மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிளாஸ்ல இருக்கும்போது அவளை தேடி அவங்க அம்மா தான் வராங்க. அதுவும் கூட 4, 5 ரவுடியோட தான் வராங்க. அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க போல. அந்த ரவுடிங்க அவங்க கிட்ட பணம் கேட்கவும் இவங்க ஹீரோயின் கிட்ட வந்து, "உங்ககிட்ட 1,00,000 இருந்தா கொடுன்னு" சொல்லிட்டு பணம் கேக்குறாங்க. இவளுக்கா செம்ம கோவம் வருது. "எதுக்காக என்கிட்ட பணம் கேக்குறீங்க? நீங்க யாருன்னு" கேட்கும்போது, "ஏய் என்ன பேசுற? நான் உன் அம்மா. உன் அம்மா உன்கிட்ட பணம் கேட்டா தரமாட்டியா? எனக்கு இப்போ அர்ஜென்ட்டா 1,00,000 வேணும். பணம் தரப்போறியா இல்லையான்னு" கேட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "சரி அம்மான்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? என்ன நீங்க வளர்த்துருக்கீங்களா? என்னுடைய டேட்டா பத்தி தெரியுமா? அட்லீஸ்ட் எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியுமா? என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு" கேக்குறா. அவங்களுக்கு தான் இவளை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால திருட்டு முழி முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அந்த ரவுடிங்க கிட்ட, "இங்க பாருங்க, இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்க எனக்கு அம்மாவே இல்ல.
அது மட்டும் இல்லாம நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்கேருந்து வரும்? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது, இவங்க ஹீரோயினே விட மாட்டேங்கிறாங்க. இப்போ பணம் தரப்போறே இல்லைன்னு கேட்டு அவ கிட்ட பிரச்சனை பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஹீரோனுடைய கிளாஸ் டீச்சர் தான் வந்து பிரச்சனைய சால்வ் பண்ணி எல்லாரையும் போக சொல்லிட்டு, ஹீரோயினி அங்கேருந்து அவருடைய ஆஃபீஸ் ரூம் தான் கூட்டிட்டு போறாரு. ஹீரோயினும் அவ லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் கிளாஸ் டீச்சர் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. இந்த மாதிரி நான் ஒரு எலிஜிபிள் சைல்டு, எங்க அம்மா ஒரு மிஸ்டர்ஸ், எங்க அப்பாவும் சரியில்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன புல்லி பண்றாங்க. அவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நான் விலகி இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. ஸோ கிளாஸ் டீச்சரும் அவளுக்கு ஸ்டாண்ட் அப் பண்றாரு. நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதம்மா. உனக்காக நான் இருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவளை தைரியப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வரா. வந்ததுமே அவங்க அப்பாக்கு தான் கால் பண்றா. நான் உங்களுக்காக அனுப்பி வச்ச பொருள் எல்லாம் வந்துச்சான்னு கேட்க, ஏம்மா எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, எனக்கு 18 வயசாயிடுச்சு. என்னோட டெசிஷனை நானே எடுத்துக்கிறேன். நீங்க இத்தனை வருஷமா என்னை வளர்த்துருக்கீங்க, எனக்காக செலவு பண்ணிருக்கீங்க. அந்த பணத்தை எல்லாத்தையும் நான் திரும்ப கொடுத்துட்றேன். அதுவும் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் சொன்னா அந்த எக்ஸாமே வருது. எல்லாரும் எக்ஸாம் எழுதுறாங்க. ஹீரோயினும் நல்லா எழுதுறா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாம ஜஸ்ட் பேரை மட்டும் எழுதி வச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிடறா. ஃபைனலா எக்ஸாமோட ரிசல்ட்டுமே வருது. ஹீரோயின் எதிர்பார்த்த மாதிரி அவ தான் அந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. அவ நினைச்ச மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப்புமே அவளுக்கு கிடைக்குது. அவ இந்த அளவுக்கு நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் எடுத்ததால கிளாஸ் டீச்சரும் அவளை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிளாஸ்ல மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒழுங்கா படிக்காததால இவளுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து மத்தவங்களையும் படிக்க வைக்க சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் தன்னால எப்படி எல்லாரையும் படிக்க வைக்க முடியும்னு கேட்டு ஹீரோக்கு மட்டும் ஹெல்ப் பண்றா. அவனை மட்டும் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கிளாஸ் முடிஞ்சு வந்துட்டு இருக்கா. அப்போ அவன் ஃப்ரெண்டு சோஃபியா இருக்கா இல்லையா, அவளை சில புள்ளி பொண்ணுங்க புள்ளி பண்ணிட்டு இருக்காளுங்க. ஹீரோயினும் மரியாதையா போயிட்டு அவளை விட சொல்லி கேட்கிறா. அவளுங்க விடாம ஓவரா பேசவும் இவளுக்கு தான் ஃபைட்லாம் தெரியும் இல்லையா, அதனால எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சோஃபியா அங்க இருந்து கூட்டிட்டு போறா. தன்னை காப்பாத்துனதால இவளும் ஹீரோயினை ஹக் பண்ணி தேங்க் பண்றா. அதுக்கப்புறம் நைட்டே வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அப்ப சார்லி அவன் பிரதரை தான் கூட்டிட்டு வரா. இங்க பாரு அம்மா, நீ சொன்னதால என் பிரதரை நான் கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல, அவளுமே ஹீரோ உட்கார வச்சு படிக்க சொல்றா. இங்க பாரு அம்மா, எனக்கு இந்த படிப்புல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் மேற்கொண்டு காலேஜ்லாம் போக மாட்டேன்னு சொல்ல, படிச்சாதானே நல்லா வேலைக்கு போலாம். வேலைக்கு போனா தானே பணம் சம்பாதிக்கலாம். பணம் இல்லாம உன் தம்பி எப்படி படிக்க வைப்பா, அவனை எப்படி வளர்ப்பான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோவும் சொல்றான், நான் தினமும் ஆன்லைன் கேம் விளையாடிட்டு இருக்கேன். அதுலதான் பணம் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு போன் எடுத்து காட்டுறான். சரி, இப்போ கேம் விளையாண்டு சம்பாதிக்கிறேன், ஆனா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவ? படிப்புதான் முக்கியம் சொல்லிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறா. அது மட்டும் இல்லாம கேம் விளையாடுறது கூட ஒரு ஸ்கில் தானே. அதனால அதை பத்தியுமே இவ இன்வெஸ்டிகேட் பண்ணி அவனுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறா. கேம் விளையாடுறதுலயே நிறைய லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாம் பண்ண சொல்லி அவனை மோட்டிவேட் பண்றா. இப்படி ஹீரோடைய கைடன்ஸ்ல படிப்புலயும் கேம்லயும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறான். உன்ன மாதிரி இல்லாம ஹீரோயின் சொல்றதெல்லாம் கேட்டு ஒழுங்கா படிச்சதால இதுக்கான ரிசல்ட்டா அடுத்த வர எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ல எடுத்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இந்த அளவுக்கு நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்குள்ள வந்ததால கிளாஸ் டீச்சர் கூட அவனை பாராட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பத்தாது, இன்னுமே நீ நல்ல மார்க் எடுக்கணும், நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு அவனை மோட்டிவேட் பண்றா. படிக்கவே மாட்டான், படிக்கவே முடியாது சொன்னா ஹீரோக்கே நல்லா சொல்லி கொடுத்து அவனை நல்லா படிக்க வச்சு 100 ரேங்க்குள்ள எடுக்க வச்சதால மத்த கிளாஸ்மேட் எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து டவுட் கேக்குறாங்க. அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. சோ ஹீரோயினும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து எல்லாரும் நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா எப்போதும் போல சார்லியோட அந்த குடிகார தாத்தா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் வந்து அவனை காப்பாத்துறா. அப்போ ஹீரோயினுமே அடிக்கலான்ட்டு வரும்போது ஹீரோ வந்து ஒரு கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ணிடுறான். அப்போ இங்க சார்லியோட நிலைமை ரொம்பவே மோசமாயிடுது. எந்தவித அசைவும் இல்லாம படுத்திருக்கான். ஹீரோயின் ரொம்பவே பதறி போயிடுறா. ஹீரோ கிட்ட சொல்ல அவனை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றான். சார்லிய செக் பண்ணி பார்த்த டாக்டர் அவருடைய விலா எலும்புல பிராக்சர் ஆயிருக்கு, அதனால இமிடியேட்டா அவனுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு சைன் கேக்குறாங்க. ஹீரோ அந்த சைனை போடவே பயப்படுறான். ஹீரோயின் தான் அவனை தைரியப்படுத்தி சைனை போட சொல்ல அவனுமே சைனை போட்டு கொடுக்குறான். சார்லிக்கு இந்த மாதிரி ஆனது தெரிஞ்சு ஹீரோடைய இன்னொரு தாத்தா பாட்டியும் கூட அங்க வந்துடுறாங்க. என்ன பாச்சுன்னு கேட்கும்போது அவனுக்கு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்போ சர்ஜரிக்கான ஃபீஸ் எல்லாம் கட்ட சொல்றாங்க. மெடிக்கல் ஃபீஸ் தானே, நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு தாத்தா பே பண்றாரு. ஆனா அவர்கிட்ட இருக்கிற பணம் கம்மியா இருந்ததால ஹீரோவுடைய காலேஜ்க்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை தான் பே பண்ணி மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறான். அதுக்கப்புறம் சார்லிக்கு உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்துடுறான். ஹீரோடைய தாத்தாவும் பாட்டியும் ஹீரோயினை டின்னருக்காக இன்வைட் பண்ணிருக்காங்க. சோ 2 பேரும் வந்துதான் ஹீரோயினை கூப்பிடுறாங்க. அதனால ஹீரோயினுமே அவங்க கூட டின்னர் சாப்பிட போறா. அங்க ஹீரோயின் மட்டும் இல்லாம ஹீரோயினுடைய மத்த கிளாஸ்மேட்டுமே வந்திருக்காங்க. சோ எல்லாரும் ஒன்னாதான் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஹீரோடைய தாத்தாவும் பாட்டியும் ஹீரோனியா அவங்க ஃபேமிலியில ஒருத்தி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அவளை ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு அவன் மேல பாசமா இருக்கதால அவளுக்கும் ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டு ஃபீல் பண்றா. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனியை பார்க்க ஏத்தன் சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு சிட்டில ஒரு ஸ்கூல்ல படிச்சிருப்பா இல்லையா, அந்த ஸ்கூல் மேட் பையன் தான் வந்திருக்கான். சோ ஹீரோனிக்கு கால் பண்ணி என்ன உன்னை பார்க்கணும், உன்னை மீட் பண்ணணும், உங்க ஸ்கூல் கேட் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வர முடியுமான்னு கேக்குறான். ஹீரோயினும் என்னால உன்னை மீட் பண்ண வர முடியாது, அப்படியே கிளம்பி ஊருக்கு போயிடுன்னு சொல்றா.
ஆனா அவன் உன்னை பார்த்தாதான் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு ஸ்டபனாவே இருக்கான். இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் வந்தது மட்டும் என்னுடைய ஸ்டெப் சிஸ்டருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன பீஸ் பீஸா ஆக்கிடுவான்னு சொல்லிட்டு இவனுமே வேற வழியே இல்லாம அவனை தேடி போறா. அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு தான் டெக்ஸ்ட் பண்றா. இன்னைக்கு என்னால உன் கூட குரூப் ஸ்டடி பண்ண வர முடியாது, அதனால நீயே படிச்சுக்கோன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இவளுக்கு அப்படி என்ன பிஸியான வேலை இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த ஈத்தனை தேடி தான் ஹீரோயின் வந்திருக்கா. இவங்க அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கதான் சார்லியும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் பாக்குறாங்க. எதுக்காக ஹீரோயின் அவன் கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அந்த ஃப்ரெண்டும் இத வீடியோ எடுத்துக்கிறான். எங்க ஹீரோயினும் இங்க எதுக்காக வந்தா, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஜஸ்ட் உன் கூட ஒரே ஒரு மீல் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன், என் கூட வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கும் வேற வழி இல்லாம அவன் கூட சாப்பிட போறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஒன்னா போறதா ஹீரோடைய ஃப்ரெண்ட் ஹீரோக்கு கால் பண்ணி போட்டு கொடுத்துறான். இப்படி ரெண்டு பேரும் ஒன்னா போறத பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சார்லியும் சேர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவன் கூப்பிட்டதால அவன் கூட சாப்பிட ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துட்டு அதையுமே போட்டோ எடுத்து ஹீரோக்கு சென்ட் பண்றாங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ல, எதுக்கு நீங்க பட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு காசப்ப பரப்பி வரீங்கன்னு கேட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை திட்டி சாட் பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பக்கம் பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு ஜெனஸ் ஆகுறா. உடனே ஹீரோயினுக்கு தான் சாட் பண்றான். எப்போ வருவா, எனக்கு ஸ்டடீஸ்ல ஒரு டவுட் இருக்கு, வந்து கிளியர் பண்ணி வைன்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும் சொல்லிட்டு சாட் பண்றா. இவனும் ஹீரோயின் சாட் பண்றதை பார்த்துட்டு யார்கிட்ட சாட் பண்ணான்னு கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், சாப்பிட தானே வந்தா, சாப்பிட்டு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றா. அப்போ இந்த ஈத்தனை சும்மா இல்லாம ஹீரோயினை போட்டோ எடுத்து அவனுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்லயும் போஸ்ட் பண்றான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஹீரோவும் எப்போ வீட்டுக்கு வருவன்னு கேட்டு விடாம அவளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். இவனுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்படி கிரேஸே நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோனுடைய சிஸ்டரை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனுடைய சிஸ்டருக்கு ஏத்தன் மேல கிரஷ் இருக்கு போல, அதனால சோஷியல் மீடியாவில் அவனுடைய பேஜ்ல ஹீரோயின் போட்டோவை அப்லோட் பண்ணிருக்கதை பார்த்துட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு, இங்க பாருங்க ஹீரோயினை மீட் பண்ண ஏத்தன் போயிருக்கான்னு நினைக்கிறான், எதுக்காக இவன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமே நீ எதுக்கும் கவலைப்படாதமா, நான் ஹீரோயின் கிட்ட பேசி அவளை அப்லோட் அனுப்பி வச்சிடறேன், அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஈத்தன் உனக்கு தான் சொல்லும்போது. ஆனா ஈத்தனும் அவ கூட சேர்ந்து அப்லோட் போயிட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அப்புறம் என்னதான் பண்ண சொல்றேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்காரு. நீங்க பேசாம அவகிட்ட பேசி அவளை திரும்ப இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்க, அவ என்னுடைய கண்ட்ரோல்ல என்னுடைய பார்வையில இருந்தா ஈத்தன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. சரிம்மா அப்பா எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதம்மா சொல்லிட்டு அவளை கன்சல்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் இங்க ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அதான் வந்தாச்சு சாப்பிட்டாச்சுல, எப்போ கிளம்ப போறோம், வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டு அவனை தரத்தி விடுறதுல தான் குறியா இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் சிஸ்டர் இந்த ஈத்தனை லவ் பண்றாளையா, ஆனா இந்த ஈத்தனுக்கு ஹீரோனை தான் பிடிக்கும் போல, சோ அவளை விட மாட்டேங்கிறான். ஜஸ்ட் என் கூட ஒரே ஒரு டைம் மூவி பார்க்க மட்டும் வான்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துருது. போது நிறுத்து, உனக்கு ஏத்த பொண்ணு என்னுடைய சிஸ்டர் தான், நான் கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நல்லா இருக்கும், தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் பின்னாடி வராதுன்னு சொல்லிட்டு அவனை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கும்போது அவன் சட்னா ஹீரோயின் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றான். அதுக்குள்ளே இங்க சார்லி வர அவசரப்பட்டு, ஏமா உனக்கு என்னாச்சுன்னு கேட்டு அவகிட்ட ஓடி வந்துடுறான். சார்லி வந்ததெல்லாம் பின்னாடியே ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்துடுறாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, அம்மா நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, அது வந்து நாங்க சாப்பிட்டுதான் வந்தோம்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஈத்தனா அவங்கள பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்கும் போது இவங்க எல்லாரும் என்னுடைய கிளாஸ்மேட்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம டைம் ஆகுது, நீ எப்ப கிளம்ப போற, இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லும் போது லாஸ்டா உன்னை ஒரே ஒரு தடவை ஹக் பண்ணிக்கலாமான்னு கேட்க ஹீரோயினும் மூஞ்சி திருப்பிக்கிறா. இப்படி ஹீரோயின் அவனை இக்னோர் பண்ணதல்ல அவனுமே அங்க இருந்து கிளம்பிட. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறா. இங்க கட் பண்ணா மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினிய பார்க்க ஹீரோயினுடைய அப்பாவும் அவருடைய சிஸ்டரும் தான் வந்திருக்காங்க. இந்த க்ளோயி சொன்னதால மறுபடியும் ஹீரோயினியா அவங்க கூட கூட்டிட்டு போயிலான்ட்டு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் என்னால அவங்க கூட வர முடியாது, நான் இந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு சொல்லிட்டு ஸ்டபனாவே இருக்கா. இந்த ஸ்கூல்லாம் சரியில்லை, இங்கெல்லாம் படிச்சா ஒழுங்கா படிக்க மாட்டேன், பழைய மாதிரி எங்க கூட வா சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினும் இந்த ஸ்கூல்ல நான் நல்லா தான் படிக்கிறேன், என்னால கண்டிப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய கிரேட் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுடைய கிளாஸ் டீச்சருமே அங்கதான் இருக்காரு. ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அவ இங்க நல்லாதான் படிக்கிறா, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்க சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு மேல என்ன வர சொல்லி ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களை பத்தி நான் எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே அந்த க்ளோயி பேசின ஒரு ஆடியோ வச்சிருப்பா போல, அதை எடுத்து பிளே பண்ணி காட்டுறா. அதுல ஹீரோயினியா அவ மிஸ்டர்ஸ் இல்லஜிமே சைல்டுன்னு சொல்லிட்டுலாம் திட்டிருப்பா. சோ அது எல்லாத்தையும் போட்டு காட்டிட்டு, இது மட்டும் இல்ல இந்த மாதிரி அவ பேசுனது நிறைய இருக்கு, அவ நிறைய தடவை என்ன புள்ளி பண்ணிருக்கா, சோ மறுபடியும் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது எல்லாத்தையும் நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறா. இப்படி ஹீரோயின் மிரட்டுறதால இந்த க்ளோயும் கோவப்பட்டு, நீ ஜஸ்ட் ஒரு மிஸ்டர்ஸுக்கு பிறந்த பொண்ணு தானே, உனக்கு இவ்ளோ திமிரான்னு கேட்டு ஹீரோயினை அடிக்க போறா. அப்ப அவளை அவங்க அப்பா தான் கண்ட்ரோல் பண்றாரு. ஹீரோயினுக்கும் ரொம்பவே கோவம் வந்துருது. ஆமா நான் மிஸ்டர்ஸுக்கு பிறந்த பொண்ணுதான், இதுக்கப்புறம் என்ன தேடி வராதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே அசிங்கமா திட்டி விட்டுறா. கிளாஸ் டீச்சரும் அந்த பொண்ணு அடாப்ட் ஆயிட்டா, அவ விஷயத்துல தலையிடாதீங்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் போக சொல்றாங்க. அவங்களுக்கும் வேற வழி இல்ல, ஏன்னா அந்த க்ளோயி பேசின ஆடியோ ஹீரோயின் கிட்ட இருக்கிறதால எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட அவ்வளவு தைரியமா பேசிட்டு வந்துட்டா. ஆனா அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தன்னை ஒரு மிஸ்டர் சொல்லி போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அசிங்கப்படுத்தி பேசுறதால
அவளுக்கு பயங்கரமா ஹர்ட் ஆகுது. நான் ஒரு மிஸ்டர் சொல்லி பொண்ணா பிறந்ததால என்னுடைய தப்பு என்ன இருக்கு? இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கும் போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவ ரொம்பவே சோகமா இருந்ததால, சரி வா வெளியில போகலாம்னு சொல்லிட்டு அவள பைக்ல கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போற? எதுக்காக சொல்லவே மாட்டேங்கிறேன்னு கேக்குறா. வந்தா உனக்கே தெரியும் சொல்லிட்டு அவள ஒரு மலையோட உச்சிக்கு தான் கூட்டிட்டு போறான். ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றா. அவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கவும் ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ பத்தியும், ஃபியூச்சர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்றாங்க. ஹீரோவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணுங்கிறதா ஆசையா. அடுத்ததான் அததான் படிக்க போறதா சொல்லிட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே கீழ இறங்கி வராங்க. பார்த்தா ஹீரோடைய ஸ்கூட்டரை காணோம். என் வண்டி இங்க தானே ஸ்டாப் பண்ணா, எங்க போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த பக்கமா ஒரு லேடி தான் ஹீரோடைய வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. உடனே 2 பேரும் ஓடி போயிட்டு வண்டியை பிடிச்சுக்க, அந்த லேடியும் வண்டியை விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வண்டியில வராங்க. பார்த்தா பாதி வழியில அந்த வண்டியில ஏதோ பிரச்சனை வந்து வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, ஹீரோவும் ஹீரோயினியும் வண்டியை தள்ளிக்கிட்டு வீடு வரைக்குமே நடந்து வராங்க. இங்க கட் பண்ணா மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் டீச்சர் வந்து அடுத்த வாரம் ஏஜ் செரமனி இருக்கிறதால எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, அதை கேட்டுட்டு எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோயினிக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் இருந்துமே இல்லாத மாதிரி தானே. அதனால கிளாஸ் டீச்சர் கிட்ட வந்து நான் சாட்டர்டே லீவ் எடுத்துக்கலாமான்னு கேட்டு பெர்மிஷன் கேக்குறா. ஆனா எதுக்காகமா லீவ் கேக்குறா? அன்னைக்கு ஏதாவது முக்கியமான விஷயமா? அன்னைக்கு ஏஜ் செரமனி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா சார் எனக்கு தான் அம்மா அப்பா இல்லையே, நான் எப்படி ஏஜ் செரமனில கலந்துக்க முடியும்? என் கூட வரதுக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாருமா, நீ ஏஜ் செரமனிக்கு வந்தே ஆகணும், எதுக்காகவும் லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்ல, அவளுக்குமே வேற ஆப்ஷன் இல்ல. சரிங்க சார் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோனிக்கு வர என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால வேற வழியே இல்லாம அவங்க அம்மாக்கு தான் கால் பண்றா. ஆனா அவங்க நம்பருக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது. சரின்ட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றா. ஏஜ் செரமனி நடக்க போகுது, கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. அவங்க அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டதா சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அத கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா எமோஷனல கொஞ்சம் கூட வெளியில காட்டிக்கல. ஹீரோ கூட்டிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அவங்க அம்மாவுடைய பாடியை பார்த்து கூட அழவே இல்ல. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. அவங்க அம்மாக்கு செய்ய வேண்டிய ஃபியூனரல் எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து ஹீரோ கூடயே வீட்டுக்கு வந்துடுறா. நெக்ஸ்ட் 1 வீக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இன்னைக்குதான் ஏஜ் செரமனி போல. சோ ஹீரோவும் வந்து ஹீரோயின் கிட்ட டைம் ஆயிடுச்சு கிளம்பலன்னு கேட்க, நான் கிளம்பி வரேன், நீ ஃபர்ஸ்ட் போன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வைக்கிறா. இவளை பார்த்தா வர மாதிரி தெரியல. அதனால ஹீரோவும் கிளாஸ் டீச்சருக்கு தான் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றா. உடனே ஹீரோயினுக்கு கிளாஸ் டீச்சர் கிட்ட இருந்து தான் டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அவங்க ஹீரோயினுக்கு ஒரு லேடியோட போட்டோ அனுப்பி வச்சு, இவங்க யாருமா உடைய அம்மாவான்னு கேட்க, எனக்கு இவங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றா. ஆனா இவங்க கிட்ட கேட்டா இவங்க உடைய அம்மான்னு சொல்றாங்க. யாருன்னு தெரியல, நீயே வந்து பாத்துக்கோமான்னு சொல்ல, இவங்க யாரா இருப்பாங்க, என்னுடைய அம்மான்னு வேற சொல்லி வச்சிருக்காங்க, யாரா இருந்தாலும் நேர்ல போய் பார்க்கலாம் சொல்லிட்டு இவளுமே கிளம்பி வரா. நெக்ஸ்ட் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஏஜ் செரமனி ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வந்திருக்காங்க. ஹீரோயினும் தனக்கு அம்மான்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லேடி யாரா இருப்பாங்க சொல்லிட்டு பார்க்க வரா. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம கிளாஸ் டீச்சர் இருக்காரு இல்லையா, அவருடைய வைஃப் தான். கிளாஸ் டீச்சரும் அவங்க வைஃப் வந்து, இங்க பாருமா, இன்னைக்கு நாங்க 2 பேரும் தான் உனக்கு அம்மா அப்பா, நீ தான் எங்க போகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அவங்க அம்மா செத்து போனதுக்கு கூட அழாத ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழ ஆரம்பிக்கிறா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ஹீரோவும் பின்னாடியே போறான். ஹீரோயினும் தனியா உட்காந்து தான் அழுதுட்டு இருக்கா. அவளை பார்த்துட்டு எதுக்காகவும் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்றா. ஹீரோயினும் அவன் மனசுக்குள்ள இருந்தா எல்லா கஷ்டத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு ஃபுல்லா அழுது தீர்த்துடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்கூல்ல ஃபைனல் எக்ஸாம் தான் வருது. ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா எக்ஸாம் எழுதி ஒரு வழியா அவங்க ஸ்கூல் டேஸையும் கம்ப்ளீட் பண்றாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கா. அதுவும் தொடர்ந்து 40 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கா. இவ இந்த அளவுக்கு கண்டினியூஸா தூங்கிக்கிட்டே இருக்கதால ஹீரோவும் போயிட்டு அவ டோரை நாக் பண்றா. அவளுமே டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்தவ அப்படியே தூக்க கலக்கத்துல ஹீரோ மேலே விழுந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. என்னையம்மா இந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்க, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல வந்தோம். ஸ்கூல் டேஸ் முடிஞ்சதானே கிளாஸ்மேட் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒரு ட்ரிப் போலான்ட்டு முடிவு பண்ணிருக்கோம். நீயுமே எங்க கூட வரியான்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினுமே வரதா சொல்றா. ட்ரிப் போகணும்னா அதுக்கு செலவாகும் இல்லையா, இவதான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சிக்கன பிடிச்சு வச்சிருக்காளே, அதனால அவருடைய பழைய புக்ஸ் எல்லாம் விக்கலான்ட்டு முடிவு பண்றா. சோ ஒரு பையனை வரவழைச்சு அவன் கிட்ட எல்லா புக்ஸையும் கொடுக்கறா. அவனால எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதால இவளுமே அவனுக்கு ஹெல்ப் பண்றா. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா போறது வரதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ பயங்கரமா ஜெலஸ் ஆகுறான். ஆல்ரெடி அவனே கடுப்புல இருக்கான். இதுல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வேற, என்னடா இருக்க அவனுக்கு காம்படிஷன் அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அவனை டீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிப் போறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா பயங்கர அப்செட்டா இருக்கான். அவன் யாரா இருப்பான், எங்க இருந்து வந்தான்னு சொல்லிட்டு அவனை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். டேய் எதுக்குடா அப்படி வெளியில வந்து கூட இவ்வளவு அப்செட்டா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸுங்களும் கேக்குறாங்க. அப்போ ஹீரோயினும் அவன் கிட்ட பேசுறதுக்காக வரா. அவகிட்ட பேசாம கூட அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இவனுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு அவனை ஸ்டாப் பண்றா. அப்போ சடனா ஹீரோவும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். டேய் என்னடா பண்றேன்னு கேட்கும் போது எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணன்னு கேட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினிக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்படியே அவனையே பாத்துட்டு இருக்கும் போது அவன் மறுபடியுமே வந்து ஹீரோயினை டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவளுமே அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணா. அவனும் ஹீரோயினை ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கன்னு கேக்குறா. இன்னைக்கு உன்கிட்ட ஒரு பையன் பேசினால, அவன் யாருன்னு கேக்குறான். அட பாவி, இதுக்குதான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருக்கியா,
அவன் ஜஸ்ட் என் புக்கு தான் வாங்கிட்டு போக வந்தான், வேற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஜூனியர் பையன்னு சொல்ல. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு நிம்மதியா இருக்கு. ஃபைனலா ஹீரோவா அவனுடைய காதல ஹீரோயின் கிட்ட வெளிப்படுத்த, நானுமே ஒண்ணுதான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ரிப்பை ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இதுல ஹீரோ வேற அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். சோ ட்ரிங்க்ஸ் பண்ணதால ஹீரோயின் கிட்ட பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா இருக்கறதால ஃப்ரெண்ட்ஸுங்களும் புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவனும் ஹீரோயின் கிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் அவனை கை தங்களா பிடிச்சு ரூமுக்கு கூட்டிட்டு வரா. நீ ரொம்ப குடிச்சிருக்க, ஃபர்ஸ்ட் தூங்குன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அங்க இருந்து வெளியில வந்தாரா. அதுக்கப்புறம் ட்ரிப் முடிஞ்சு எல்லாரும் திரும்ப வராங்க. பார்த்தா அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு. என்னன்னு பார்த்தா இப்போ லாஸ்டா நடந்த ஃபைனல் எக்ஸாம்ல ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. அதுவும் ஸ்கூல் லெவல்ல இல்ல, ஸ்டேட் லெவல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. அதனால அவளுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. மேற்கொண்டு அவளுக்கு படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்குது. அதுலயும் முக்கியமா ஹீரோனுடைய அந்த கிளாஸ் டீச்சருக்கு தான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவர் கையில தான் அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டுமே வாங்கிக்கிறா. இதுக்கு முன்னாடி ஏஜ் செம்மனில ஹீரோயினை விட்டு கொடுக்காம டீச்சரும் டீச்சருடைய வைஃபும் தானே வந்திருப்பாங்க. சோ இந்த ஈவெண்ட்ல கூட அவங்கள விட்டு கொடுக்காம அவங்க கூட சேர்ந்து தான் போட்டோ எடுத்துக்கிறா. இப்படிலாம் ஹீரோயினியா ஸ்டேஜ்ல வச்சு எல்லாரும் பாராட்டுறத பார்த்துட்டு ஹீரோமே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து, நீ என்ன மார்க் எடுத்திருக்க, அடுத்ததா எங்க ஜாயின் பண்ண போறேன்னு கேக்குறா. இவனுமே அந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் தான் எடுத்திருக்கானா. அதுவும் ஹீரோனிக்கு சீட் கிடைச்சிருக்கிறா. அவ காலேஜுக்கும் பக்கத்து காலேஜ்ல தான் அவனுக்குமே சீட் கிடைச்சிருக்கதா சொல்றான். அப்பனா நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்த குரூப்பா போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. சோ இப்படியே ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.